உள்ள போய் சார் சின்ன பிள்ளை கூட இப்படி விளையாடாது சார். இங்க அதிமுகவை சேர்ந்த சகோதரி இருக்காங்க, பாஜக எல்லோரும் அரசியலா முரண் இருக்கு, எல்லாரும் அரசியலா பேசலாம். ஆனா யாரும் இப்படி பண்ண மாட்டாங்க, எந்த அரசியல் கட்சி தலைவரும் இப்படி பண்ண மாட்டாங்க. ஹெட்லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி முன்னாடி லைட்டை போட்டு என்ன சிஎம் சார் தெரியுதா, என்ன இது, என்ன நீங்க அறிய பொலிட்டீஷியன். 5:45 நாமக்கல்ல என்ட்ரி ஆகிறார் சார், இவர் கரூர்ல என்ட்ரி ஆகிறார். என்ட்ரி ஆகி இவருடைய பேருந்துல இவர் போறாருல, அந்த ஜன்னலை மூடிட்டார், ஷட்டரை மூடிட்டார். அங்க பார்த்தவங்க நேர்ல பேட்டி கொடுத்திருக்காங்க, ஷட்டரை மூடிட்டார். ஷட்டரை மூடிட்டு அந்த கூட்டம் நடக்கிற இடம் போற வரைக்கும் இவர் தன்னுடைய முகத்தையே காட்டல. அப்ப அங்க இருந்த கூட்டம் எல்லாம் எங்க நகர்றாங்க, இவரை பார்ப்பதற்காக கூட்டம் இருக்கிற இடத்துக்கு நகர்றாங்க. கூட்டத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு செய்த சதி இது. நான் பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன். திட்டமிட்டு நீங்க சதி பண்ணி அவ்வளவு கூட்டத்தை முன்னோக்கி நகர்த்தி வந்தீங்க. அப்ப இந்த பேருந்து உள்ள போகுது. இவர் உள்ள போகும்போதே, இவர் பேச ஆரம்பிக்கும் போதே மயங்கி விழுந்து விட்டார்கள், சிலர் உயிரே இழந்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். அவர்கள் உயிரிழந்தது கூட தெரியாமல் இவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அதுக்கப்புறம் தான் ஆம்புலன்ஸ் உள்ள வருது. ஆம்புலன்ஸ் கால் பண்றாங்க, ஆம்புலன்ஸ் வருது. ஆம்புலன்ஸ் வர்றத ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அடிக்கிறாங்க சார், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அடிக்கிறாங்க. என்ன இதுல எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு சொல்றாரு ஆம்புலன்ஸ் வர்றதை பத்தி கேள்வி கேட்கறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ஒரு பொதுக்கூட்டத்தில் முதல்ல சொன்னாரு ஆம்புலன்ஸ் வந்தா இனிமேல் அடிப்போம்னாரு. இன்னைக்கு எங்க கொண்டு போய் விட்டுருக்குது பாருங்க.